Alpha Grace AG Church presents Living Word Jesus, ஜீவ வார்த்தை இயேசு. ஏன் உனக்கு உன் வீட்டுல பிரச்சனை, ஏன் உன் வீட்டுல பாடு, உன் கம்பெனில ஏன் பிரச்சனை அப்படின்னா உனக்கு உதவி செய்கிற தூதர்கள் இல்லை. வெறும் மனுஷனையே நம்பிட்டு இருக்கிற, நீயே ஏதோ செய்யலாம்னு நினைக்கிற. நீ தேவனுடைய பிள்ளையாக, உண்மையான பிள்ளையா இருந்தவருடைய ரத்தத்தை நீ நேசித்து, அவருடைய நாமத்தை நீ ஆராதித்து, கர்த்தருக்கு நீ உண்மையா இருந்தீனா யாருடைய உதவி நமக்கு இருக்குது? தேவ தூதர்களுடைய உதவி. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமா நிறைய பேர் பிளான் பண்ணிட்டு இருப்பான். உனக்கு தெரியாது உன் குடும்பத்தை எப்படி அழிக்கிறது, உன் பிள்ளைகள் என்ன பண்ணலாம். இந்த பிள்ளை டெய்லி பள்ளிக்கூடத்துக்கு இந்த வழியா தான் போகுது, இவன் இந்த வழியா தான் கார்ல போவான், இவனை என்னைக்கு கவுக்கலாம், என்ன செய்யலாம்னு சொல்லி உனக்கு எதிரிகள் இருப்பாங்க, மறைவான எதிரிகள் இருப்பாங்க, மறைவான கண்ணிகள் இருக்கும். இதுக்கெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு தான் நாம் ரட்சிக்கப்பட்டால் இயேசு நமக்கு தம்முடைய தூதர்களை அனுப்பி தருவார். ஆமென். இப்ப கைவித்துங்க, உங்களுக்கு ஏன் எதிரிகள் வர்றாங்க? உங்களை யார் ஆசீர்வதிக்கிறார்? கைவித்து சொல்லுங்க, என்னை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார், எங்கள் பிள்ளைகள் எல்லாம் உயர்த்துறாரு, அதனால எதிரிகளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த 31ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 31ல ஏற்கனவே இவங்க மாமனார் கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு வர்றான். வந்து யாக்கோபை மிரட்டும்படி அங்கே வருகிறான். அந்த 31ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, அப்பொழுது லாபான் தன் சகோதரரை கூட்டிக் கொண்டு 7 நாள் பிரயாண பரியந்தம் அவனை தொடர்ந்து போய் கீலேயாத் மலையிலே அவனை கண்டுபிடித்தார். ஆனால் உடனே அந்த ராத்திரி தேவன் அவனோடு பேசுகிறார். அப்ப பாருங்க, இந்த ஜேக்கப் யாக்கோபோடு கூட தேவ தூதர்கள் இருந்துட்டே இருக்காங்க. அவனுடைய பிரயாணத்துல மாமனாரை அடிக்க வர்றான், பொண்ணை கொடுத்தவன் தான் வர்றான். கவனிங்க கவனிங்க. சிலருக்கெல்லாம் கல்யாணம் கட்டின உடனே அப்படியே ஆள் மாறிடுவாங்க. சர்ச்சு கிடையாது, ஆராதனை கிடையாது, ஜபம் கிடையாதுன்னு போயிடுவாங்க. நீ எங்க போனாலும் யாருடைய பாதுகாப்பு உனக்கு தேவை? புரிந்தா? கைவிதி சொல்ல, யாருடைய பாதுகாப்பு வேணும்? அதனாலதான் தேவனை நீ ஆராதிக்க வேண்டும், தேவனை நீ தொழுது கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் குடும்பம் வேண்டுமா வேண்டாமா? குடும்பம் கட்டாயம் வேண்டும். அதை விட கட்டாயமாக யார் வேண்டும்? புரிந்தால் கை தட்டு. என்ன உட்கார்ந்து கிடைக்கீங்க? கை தட்டுங்க. ஹல்லேலூயா. முன்னால உட்கார்ந்து இருக்கிறார், பைபிளை வாசி, கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. ஆகவே இது மிக முக்கியம், இது மிக முக்கியம். அப்போ தேவ தூதர்களை ஏன் அனுப்புகிறார் என்றால், நமக்கு பிரச்சனைகள் வருவது யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். அப்ப ஏசா 400 பேர் கூட வருகிறான். இந்த பக்கம் மாமனார் வந்தா அவன்கிட்ட கர்த்தர் பாதுகாத்துட்டாரு. உடனே இந்த பக்கம் 32ஆம் அதிகாரத்துல ஏசா அங்கே அவனுக்கு விரோதமாய் வருகிறார். இப்போ யாருடைய உதவி வந்துருச்சு யாக்கோபுக்கு? தேவனுடைய உதவி. ஹல்லேலூயா. நான் வேகமாய் சுட்டி காண்பித்து விட்டு கொஞ்சம் உள்ள போனோம். இந்த 32ஆம் அதிகாரத்தில் 2 முறை யாக்கோபு ஜெபம் பண்ணுகிறான். யாருக்கு தேவதூதருடைய உதவி கிடைக்குன்னா ஜெபிக்கிறவங்களுக்கு தான். வாசிங்க, என்ன ஜெபிக்கிறான்? 9ஆம் வசனம் 32:9. ஃபர்ஸ்ட் பிரேயர். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவர். இது ஜெபம் பண்ணுகிறார். முதல் ஜெபம். 24ஆம் வசனம் ஆதியாகமம் 32:24. the second prayer of Jacob. இரண்டாவது ஒரு ஜெபம் பண்றான். முதல்ல மொத்தமா இருந்து ஜெபம் பண்றான். ஆனா அவனுடைய இன்டென்சிட்டி ஆஃப் பிரச்சனை தெரிஞ்ச உடனே யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் மட்டும் அவனோடு கூட போராடி. எல்லாம் கையை சீக்கிரம் கையை வைத்துங்க. முதலாவது தனி ஜபம். இல்ல, தனியா ஜபம் பண்ணணும், குடும்பத்தோடு ஜபிக்கணும், சபையோடு சேர்ந்து என்ன செய்யணும்? ஜபிக்கணும். அப்போ இப்படி நம்ம ஜபத்தில் இருக்கோம். ஜபத்தை பற்றி யாரும் அக்கறை கொள்வதில்லை. உங்களுக்கு அவசியம்னா நீ எங்கனாலும் போற. ஆனா தேவன் உனக்கு அவசியமானால் தேவனுடைய சமூகத்துக்கு நீ வரலாமே. காலையில தேவனை தேடி ஜபம் குறைவாக இருக்கிறது. அதனாலதான் ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி உனக்கு இல்ல. தேவ தூதருடைய உதவி வேணும், தேவனுடைய ஆசீர்வாதம் வேணும்னா ஜபம் ஜபம் ஜபம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாசிங்க அப்போஸ்தலர் 10
2-3 வசனங்களை வாசித்தால் அங்கு ஒருவன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். தெய்வ தூதருடைய உதவி யாருக்குன்னா ஜெபம் பண்றவங்களுக்கு தான். ஜெபத்தை கனம் பண்றவனுக்கு, ஜெபத்தை மதிக்கிறவனுக்கு. ஆலயத்தில் போய் நல்லா ஜெபிக்கணும், ஊழியரோடு சேர்ந்து ஜெபிக்கணும். 10:2 அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் எப்பொழுது என்ன செஞ்சிட்டு இருந்தானா? இப்படி ஜெபம் பண்ண. அடுத்த வசனம் வாசிங்க. பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும். ஆமென் சொல்ல கேட்கிறேன். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. கையெல்லாம் வைத்து என் கூட சொல்லுங்க. ஜெபம் வானத்தை திறக்கும். ஜெபம் தேவ தூதர்களை கொண்டு வரும். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் ஜெபம் எப்படி இருக்குது? சிலருக்கு சொப்பனம் பார்த்தீங்களா? எப்ப பாரு எங்க வீட்டில் ஏதோ உருட்டுது, கதவை யாரும் உடைச்சிட்டான். நீ ஜெபமனாம படுத்தினா பிசாசு வராம யார் வருவா? ஜெபமனாமலே தூங்கு, ஜெபமனாமலே படுத்துரு. வீட்டில் ஜெபம் கிடையாது, குடும்ப ஜெபம் கிடையாது, தனி ஜெபம் கிடையாது. இந்த ஆடு மாடுகள் தான் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கும் இல்லை? அது ஜெபமெல்லாம் பண்ணாது, அது பாட்டு சாப்பிடும் தூங்கும். வி ஆர் நாட் ஆடு மாடுஸ் இல்லை. கை வைத்தி யாரால் உருவாக்கப்பட்டவங்க நாமெல்லாம்? கையை நல்லா வைத்து சொல்லுங்க. யாரால் உருவாக்கப்பட்டவங்க நாம? யாருடைய சாயல உருவாக்கப்பட்டிருக்கிறோம்? கையை நல்லா வைத்து ஆமைன்னு சொல்லுவோம். ஏன் வார்த்தையை கேட்கலன்னா ஆண்டவரை எப்படி நீ புரிஞ்சுக்குவே? தேவனை புரிந்து கொள். இந்த வார்த்தை தான், இந்த வார்த்தையின் மூலம் புரிந்து கொள். இப்ப சொல்லுங்க, தேவதூதர்களை பரலோகத்திலிருந்து கொண்டு வருவது எது? ஒரே வார்த்தை சத்தமா சொல்லுங்க. 3 தடவை சத்தமா சொல்லுங்க. ஜெபம் சொல்லுங்க. ஜெபம் ஜெபம். ஹல்லேலூயா. குழுவாக ஜெபிக்கணும், தனி ஜெபம் இருக்கணும், சபையோடு சேர்ந்து ஜெபிக்கணும். நம்ம சபையில் சில குடும்பங்களுக்கு தனி ஜெபங்கள் வைக்கிறோம். அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது தனியாக குடும்பத்தை மட்டும் வர சொல்லி ஜெபம் வைக்கிறோம். பல டைப்ஸ் ஆஃப் ப்ரேயர் நமக்கு இருக்குது. வீடுகளில் ஜெபங்கள் வைக்கிறோம், ஆலயத்தில் அதிகாலை ஜெபங்கள் நமக்கு இருக்குது, 5 மணி ஜெபம் இருக்குது, 5 மணிக்கு இல்லை? இப்படியெல்லாம் ஜெபம் நடக்குது. எப்படியோ ஜெபங்களை நீ சரியாக செய்தால் யாருடைய உதவி நமக்கு இருக்கும்? தேவ. சரி, இந்த யாக்கோபுக்கு இது புதிதல்ல. இட்ஸ் நாட் நியூ ஃபார் ஜேக்கப் டு see the angels. already he has seen the angel. வாசி 28 ஆதியாகமம் 12ஆம் வசனத்தை எடுத்துக்கொண்டால் வேகமா போலாம். ஆதியாகமம் 28:12 ஏற்கனவே இவன் தூதனை கண்டவன். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. எல்லாம் கவனிங்க. ஒரு ஏணி என்ன செஞ்சிருந்தது? பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமா இருக்கிறார். எல்லாம் கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அந்த யாக்கோபு வீட்டை விட்டு 27ஆம் அதிகாரத்தில் அண்ணன் கொலை செய்வான்னு சொல்லி பயந்து புறப்பட்டு இவன் ஆரானுக்கு புறப்பட்டு போகிற வழியில் வனாந்தரத்தில் ஒரு கல்லை வைத்து படுத்துக் கொள்கிறான். அந்த முதல் டைம்லேயே அவனுக்கு யாருடைய இது கிடைக்குது? தேவ தூதர்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும், அப்பா வீட்டில் இருக்கிற வரைக்கும் அது ஆபிரகாமுடைய வீடு, ஆபிரகாமுடைய தேசம். அங்கே யார் இருக்கிறா? தூதர்கள் இருக்கிறாங்க. யாக்கோபை பாதுகாத்துட்டே இருக்கிறாங்க. இப்போ யாக்கோபு டிராவல் பண்ணி ஹாரானுக்கு வர்றாரு, வேற ஒரு இடத்துக்கு வர்றாரு. எல்லாம் கவனிங்க. இப்ப அந்த வசனம் சொல்லுது ஏறுகிறவர்களாகவும். அப்போ யார் அங்க ஆபிரகாம் வீட்டில் அவன் இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா கூட வந்த தூதர்கள் எல்லாம் இந்த ஊருக்கு வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஏஞ்சல்ஸ் மேலே போறாங்க. இனி அடுத்தது ஆரானுக்கு அவன் போகும்போது 20 வருஷம் அவங்க கூட இருக்கிற தூதர்களுக்கு இறங்கி வர்றாங்க. அப்படின்னா ஆண்டவர் அந்தந்த நேரத்துக்குரிய தூதர்களை கர்த்தர் அனுப்பி கொண்டே இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஏனென்றால் வேதத்தில் யுத்தம் செய்கிற தூதர்கள் உண்டு, விடுவிக்கிற தூதர்கள் உண்டு, ஆசீர்வாதங்களை இழுத்து கொண்டு வருகிற தூதர்கள் உண்டு நமக்கு. ஆகவே இந்த one angels are climbing into the sky, the next set of angels are coming down to Jacob to rescue him. Already he has been experiencing the angelic ministry in his life. யாக்கோபு தன் வாழ்வில் தேவ தூதருடைய அந்த ஊழியத்தை அனுபவிச்சார். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆகினால தான் யாக்கோபுக்கு ஏகப்பட்ட ஆசீர்வாதம், ஆடு மாடு ஒட்டகம் ஏகப்பட்ட பிள்ளைகளும் நம்பர் கணக்கில் பிறந்துச்சு. நல்ல குடும்பம், பெரிய குடும்பம். சிலர் சொல்லுவாங்க எனக்கு ஒன்றும் இல்லை அது இல்லைன்னா, உனக்கு என்ன இருக்கும்? பிசாசு தான் உங்ககிட்ட இருக்கு. அப்போ என்ன இருக்கும் உங்ககிட்ட? தேவ தூதர்கள் உன்கிட்ட இருக்காங்களா? பரலோகம் உனக்கு திறக்கப்படுதா?
பரலோக திறந்து தேவ தூதர்கள் உன்னோடு இருந்தால், நீ ஜெபம் செய்து தேவனோடு நீ ஐக்கியமாக இருந்தால், தானாக உன் குடும்பம் வளர ஆரம்பிக்கும். சொத்துக்கள் தானாக வரும், மிருக ஜீவன்கள் தானாக வரும், பணம் தானாக கர்த்தர் கொடுப்பார். நீ செய்கிற வேலைகளை யார் ஆசீர்வதிப்பா? கொஞ்சம் புரிஞ்ச கையை நல்லா உயர்த்துங்க, கையை உயர்த்துங்க, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வேலை செய்து ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சவனே நீ பணக்காரன் ஆயிர மாட்ட. யார் உன்னை ஆசீர்வதிக்கணும்? தேவன் உன்னை ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பணக்காரங்க எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டல் போய் படுத்துக்கிட்டு பில்லு 10 லட்சம் கவர்மெண்ட் கொடுத்து இப்படிதான் கிடைக்கிறாங்க. வேலை செய்யாத நமக்கு கவர்மெண்ட் மாதிரி பே பண்ண வேண்டியதில்லை, ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதில்லை, பில் பேமெண்ட் ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா, சோத்திரனா ஜோரம் ஓடி போகுது, ஏசு நாமத்தை சொன்னா சொறி போயிருது, எல்லாமே போயிருது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாம் கர்த்தர் வச்சிருப்பாரு. கை தட்டுக்க சீக்கிரம் வேகமா. அல்லேலூயா. பணம் இருந்தவன நீ பணக்காரன் கிடையாது, வேலை கிடைச்சதெல்லாம் நீ பெரிய பணக்காரன் கிடையாது. கர்த்தருடைய தூதர்கள் இருந்து தேவனை வழி நடத்தினால் பெரிய நீ பணக்காரன் நீ மாறலாம். ஹல்லேலூயா. உன் லைஃப்ல ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி தேவனுடைய ஒத்தாசை இருந்தால் நீ பெருகுவாய், நீ வளருவாய். இல்லை வாங்கின 10,000 சம்பளத்தில் 100 வருஷம் வாங்கிட்டு இருக்க வேண்டியதான், வாங்கின 20,000 50 வருஷம் வாங்கிட்டு இருக்க வேண்டியதான். எண்ணி சுட்ட பணியாரம் பேணி தின்னு மருமகனேன்னு சொல்லி எண்ணி எண்ணி வச்சு 10 ரூபா தான் இருக்குது மீதி, இன்னைக்கு கத்திரிக்காய் மட்டும் வாங்கிக்கோ, கறி வாங்காதன்னு சொல்லி உன் கறியவே சாப்பிட்டு இப்படிதான் வாழணும். ஆனா தேவன் இறங்கி வந்தால், ஹல்லேலூயா, இறங்கணும்னா கையை தூக்கி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க தயவு செய்து. இது கர்த்தருடைய வார்த்தை, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கையை சுத்தி சொல்லுங்க, குடும்பத்துக்கு தேவ தூதருடைய ஊழியம் வேணும். நான் யாரை ஆராதிக்கணும்? தேவனை ஆராதிக்கணும். நான் தேவனை நோக்கி ஜெபிக்கணும். Prayer brings the angels of God in your life. ஜெபம் யாரை கொண்டு வருகிறது? தேவ தூதர்களை கொண்டு வருகிறது. அப்போ ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி. இப்போ கவனிங்க, அந்த வசனத்தை 12 எடுத்துக்கிட்டீங்கன்னா, வானத்துக்கும் பூமிக்கும் ஏணி வைக்கப்பட்டது. வானத்திலிருந்து அங்கே தூதர்கள் இறங்கி மேலே போயிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு பரலோகத்துக்கு போவதற்கு இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும். இந்த யாக்கோபு கண்ட ஏணி வெறும் ஏணி அல்ல, அந்த ஏணி யாரை குறிக்கிறது தெரியுமா? இயேசு கிறிஸ்து. புரிந்தால் கையை நல்லா உயர்த்தி எல்லாம் கையை சுத்தி சொல்லுங்க, பரலோகத்துக்கு ஏணி யாருதான்? அவராலே இல்லாமல் உனக்கு என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை. அவருடைய நாமமே இல்லாமல் உனக்கு ஒன்றுமே இல்லை. ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. இந்த காலை நம்மத்தில் பரலோக ஏணியாம் இயேசு நம்மத்தில் இருக்கிறார். ஆமென். அவர் இப்படி இருந்தாருன்னா, இப்போ இங்கே ஏணி வைக்கப்பட்டிருக்கிறவங்க சர்ச்சில் இங்கேருந்து பரலோகம் வரைக்கும் ஏணி இருக்குது. இயேசு தான் அந்த ஏணி. அப்போ இயேசு இங்கே இருக்கும்போது இங்கே யார் இறங்கி வருவா? புரிந்தாலும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன் வீட்டில் இயேசுவாகிய ஏணி இருந்தாங்க, யார் இறங்கி வருவான்? எத்தனை பேருக்கு இயேசுவாகிய ஏணி? ஹல்லேலூயா. அவரே நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார். ஆமென். அவரே நமக்கு சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். Prayer brings the angelic host. Prayer brings the power of God in our life. ஆகவே Jacob's ladder refers to Jesus. யாக்கோபின் ஏணி யாரை குறிக்கிறது? இப்ப சொல்லுங்க, உங்க வீட்டுல பரலோகத்துக்கு பூமிக்கு ஒரு ஏணிப்படி இருக்கணும்னா அங்க யார் இருக்கணும்? இயேசு. ஹல்லேலூயா. அப்ப யாரை நோக்கி ஜெபித்துட்டு இருக்கணும்? நீங்க யாரை நீங்க ஆராதிச்சுட்டு இருக்கணும்? வீட்டுல எப்ப பார்த்தாலும் யாரையே சொல்லிட்டே இருப்பீங்க? வாயத்தன கொஞ்சம் எங்கேயாவது சொல்லுங்களேன் அதை கொஞ்சம். இயேசு. வீட்டுல நேற்று சொன்னீங்களா இயேசுன்னு? எத்தனை தடவை சொல்லியிருக்கீங்க? இல்ல எழும காப்பி இல்லை, அது இல்லை, பால் ஊற்றலை, சர்க்கரை போடலை, வண்டியில் பெட்ரோல், இப்படியே சொல்லிட்டு கிடக்கிறோம். இயேசுன்னு சொல்லி எப்போ சொன்னீங்க? இல்லை இயேசு உனக்கு அற்புதம் செய்வார், பயப்படாத, இயேசு உனக்கு உதவி செய்வார். பரிச்சை எழுதுகிற பிள்ளைங்களாம் கை தூங்க பார்க்கலாம். பரிச்சை எழுத போகிறவங்களாம் ஜாம் பண்ணி போங்க. இங்கேருந்து போகும்போதே கை நடுங்கிட்டு பேனை நடுங்கிட்டுலாம் போகாதீங்க. யாருக்கு பயம் வரும்? தூங்கி தூங்கி போகிறவங்களுக்கும் படிக்காமல் இருக்கிறவங்களுக்கு தான். இல்லை மண்டையில் குட்டி குட்டி படி, தேங்காய் எண்ணெய் ஊற்றி படி, நல்ல ஆக்டிவா படி, இயேசு உதவி செய்வார். ஹல்லேலூயா. கை வைத்துங்க. இயேசு தான் ஏணிப்படி. இயேசு தான் வானத்துக்கு பூமிக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
Jesus Christ is a mediator between God and man. சரி, யாக்கோபு இந்த ஏணி சம்பவம் இதெல்லாம் பார்க்கும்போது இயேசுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். இயேசு அங்கே தான் இருக்கிறார். இதை இயேசுவே சொல்லுகிறார். வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம். இதுவரைக்கும் நீங்கள் வாசித்தாலும் வாசிக்காவிட்டாலும் இன்றைக்கு அதை கற்றுக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம், The Gospel of John, Chapter 1, கடைசி வசனத்துக்கு நேர போங்க. 1 அதிகாரம் கடைசி வசனத்துல வானம் திறந்திருக்கிறதையும் கவனிங்க. இயேசு சொல்லுகிறார், பாருங்கள், நான் சொல்லவில்லை, இயேசு சொல்லுகிறார், வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள். ஆமா, யாக்கோபு மட்டும் பார்க்கல, யாக்கோபோட முடியல அந்த சாப்டர், நீங்களும் அதை பார்ப்பீங்க. புரிந்தால் ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. அப்படி என்றால் யாக்கோபின் ஏணி இயேசுவுக்கு தெரியுமா? தெரியும். அப்ப யாக்கோபின் ஏணி யாருதான்? ஆண்டவராகிய இயேசுதான். அவர் சொல்கிறார், இன்றைக்கும் தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குறது இன்னைக்கு நீ பார்க்க முடியும். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் உங்களுக்கு வேணும்னா கைவித்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல வேகமா நேராச்சு. ஆண்டவரே, என் வீட்டில் யாக்கோபின் ஏணியை போல என் இயேசு இருக்கணும். என் வீட்டில் தேவதூதர்கள் இறங்கி ஏறணும். கை சீக்கிரம் வைத்துங்க. நேராச்சு. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என் வீட்டுக்குள்ள பிசாசு வந்து கதவை தட்டுச்சு, தூங்கும்போது கருப்பா வந்துச்சு, இந்த மாதிரி வேலைலாம் இருக்கவே கூடாது. கை தட்டி நல்லா ஆர்ப்பரிங்க, நல்லா ஆர்ப்பரிங்க, ஆர்ப்பரிங்க, ஆர்ப்பரிங்க. ஆண்டவரே, இந்த மாதிரி எல்லாம் வேணாம். வானம் திறக்கப்படணும். என் வீட்டுக்கு என்ன திறக்கப்படணும்? ஆமா, எங்க வீட்டில் தேவ தூதர்கள் இறங்கணும், ஏறணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் ஏகப்பட்ட வியாதி இனி வரும். அந்த வியாதிக்கு பேர் இருக்காது, ஊர் இருக்காது, கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நான் சொல்றேன், உன் வீட்டை அடைத்துன்னு சொன்னா நான் சொல்ல வர்றது, ஜபத்தினால் உன் வீட்டை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு பரலோகத்தை திறந்தீன்னா வெளியில் உள்ள வியாதி உள்ள வராது. யார் வருவா? யார் வருவா? சத்தமா சொல்லுங்க. யார் உள்ளே வருவா? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன் வீட்டை வியாதிக்கு திறக்காத, பிரச்சனைக்கு திறக்காத, சண்டைக்கு திறந்து வைக்காத, கண்டவனுக்கு திறக்காத. உன் வீட்டை யாருக்கு தர? பரலோகத்துக்கு தர. ஹல்லேலூயா. கைவிதி சத்தமா சொல்லும்படி கேட்கிறேன். சொல்லுங்க. என் வீடு, சொல்லுங்க, என் வீடு பரலோகத்திற்கு திறந்திருப்பதாக. என் வீட்டில் இயேசு இருப்பாராக. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப இயேசு எங்க இருப்பாரு? ஜெபிக்கிற வீட்டில் தான் இருப்பாரு, துதிக்கிற வீட்டில் தான் இருப்பாரு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மத்தேயு 4:11 இயேசு எப்பொழுதெல்லாம் அவருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் உடனே ஏஞ்சல்ஸ் வந்துருவாங்க, கூடயே இருப்பாங்க. வாசிங்க 4:11. அங்கே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். ஆமா, தேவதூதர்கள் வந்து என்ன செஞ்சாங்களா? பணிவிடை செய்தார்கள். எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் இயேசுக்கு ஒரு காரியம் தேவையோ உடனே தூதர்கள் வந்தார்கள். அப்படி என்றால் நீங்களும் நானும் இயேசுவை விசுவாசித்தால், இயேசுவை ஆராதித்தால் நமக்கும் அந்த தூதருடைய ஊழியம் நமக்கும் உண்டு. லூக்கா 22:43 ஒரு முறை இயேசு கெத்செமனே தோட்டத்தில் போய் அவர் வேர்வை இரத்தமாக வழிய அழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த ஜெபம் பண்ண அவன் சீசரெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. கவனிங்க, நீங்க எல்லாரும் அநேக நேரம் குறை சொல்றீங்க, எங்க அம்மாவுக்கு என்னை பத்தி கவலை இல்லை, எங்க அப்பா கவலை இல்லை, அண்ணனுக்கு கவலை இல்லை. மனுஷன் மனுஷன் தான், ஆனா கர்த்தர் கர்த்தர் தான். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. மனுஷனுடைய உதவி வேணுமா? தேவ தூதருடைய ஆசீர்வாதம் வேணுமா? மனுஷனுடைய உதவி வேணுமா? பரலோகத்தினுடைய ஆசீர்வாதம் வேண்டுமா? இயேசுவுக்கு 12 சீடர்கள் இருந்தார்கள். 3 பேர் ஸ்பெஷலா பக்கத்திலேயே தான் இருந்தாங்க, கூடயே தான் கூட்டிட்டு போனார். ஆனா அவர்கள் வந்து ஒன்றும் செய்ய முடியவில்லை, முடியாது. வாசிங்க. யார் வந்தா? 43. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி. எங்க இருந்து வந்தாங்க? சொல்லுங்க. எங்க இருந்து வந்தாங்க? வானத்திலிருந்து. ஆமென் சொல்லுங்க. தூதர்கள் எங்க இருந்து வருவாங்க? ஆமா, பூமியிலிருந்து வர்ற பீசஸ். வீட்டுக்கு பின்னால இருந்து சத்தம் கேட்கறது என்னது? பீசஸ். எத்தனை பேருக்கு இது வரைக்கும் புரியுதா? தூதர்கள் எங்கிருந்து வருவாங்க? வானத்திலிருந்து. சொல்லுங்க. தூதர்கள் எங்கிருந்து வருவாங்க? ஜெபம் எங்க நேரம் ஏறெடுக்கப்படணும்? பரலோகத்துக்கு நேரம். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு நேராக உன் ஜெபம் ஏறெடுக்கப்படும் போது பரலோகத்துக்கு தூதர்கள் வருவாங்க. புலக்கடையிலிருந்து பிசாசு வராது. வீட்டுக்கு பின்னால சத்தம் கேட்காது, உன் பாத்ரூம்ல சத்தம் கேட்காது, இந்த மாதிரிலாம் கேட்காது.
இந்த அனுப்புறம் வீடு நம்முடைய ஆலயம் இருக்கிற இடம் 14 ஆண்டுகளுக்கு முன் அது ஒரு சூசைட் ஹவுஸ். அந்த பில்டிங்கை முதல் வாங்கின போது நான் பகலில் போனால் பாத்ரூமில் எவனா குளிச்சுட்டு இருப்பான், சத்தம் கேட்கும், பக்கெட் சத்தம். அது யாரு? தூதனா பிசாசா? பிசாஸ். உங்கள் வீட்டில் அப்படி கேட்டுச்சா? விரட்டு பிசாஸ், விரட்டு அந்த பிசாஸ். எப்போ பார்த்தாலும் பிசாசை பற்றியே பேசிட்டு இருக்கிறது. வீடு இடிக்குது, அது சத்தம் கேட்குறேன், பள்ளி சத்தம் கேட்குது, பாச்சா சத்தம் கேட்குது. உனக்கு யார் சத்தம் கேட்க மாட்டாங்க? யாருடைய சத்தம் கேட்கட்டும்? புரிந்தால் மட்டும் கைவித்தும்படி கேட்கிறேன். இயேசுவுக்கு தூதர்கள் உதவி செய்தார். கை சொத்துங்க. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு இரத்தமும் வேர்வையும் வடிய அவன் நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது, வாசிக்க தொடர்ந்து 43, வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் என்ன செய்தானான்? பலப்படுத்தினான். ஹல்லேலூயா. இங்கு நான் ஒன்றை சுட்டி காண்பிக்கிறேன் உங்களுக்கு. இயேசு நமக்காக ரத்தம் சிந்தி இப்படி வேர்வை சிந்தி ஜெபம் பண்ண எதுக்குன்னா, இந்த தூதருடைய ஆசீர்வாதம் ஊழியத்தை நமக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணதான். இயேசு தம்முடைய ரத்தத்தை சிலுவையிலே சிந்தினார். ஹல்லேலூயா. இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி சிலுவையில் அந்த ரத்தத்தினாலுமே மீட்டெடுத்து, யாருடைய ஊழியம் நமக்கு வேணும்? தூதர்கள் என் ஜனங்களை என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். என் தூதர்கள் என் ஜனங்களை வழி நடத்தணும். தூதர்கள் என் ஜனங்களை வியாதிகளுக்கு பாதுகாக்கணும்னு ஆண்டவர் அறிந்து, ஆண்டவர் பெற்ற அந்த தூதருடைய ஊழியம், யாக்கோபு பெற்ற அந்த தூதருடைய ஊழியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ வாசிங்க எபிரேயர் 12:22. நாம் முதல் வாசித்த வசனம். இப்பொழுது நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்டு பரம எருசலேமினிடத்திலும் நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கு. இப்பொழுது எங்க வந்திருக்கிறோம்? ஆமா, எல்லாமே இயேசுதான். சீயோன் மலை இயேசுதான், லேடர் இயேசுதான், எல்லாமே அவர்தான். அவரிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமுக்கும் 1000-10,000 தேவ தூதர்களுக்கும் வந்து சேர்ந்திருக்கிறோம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டும்போது விசுவாசத்தோடு சொல்லுங்க, நானும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினாலே பரலோக தூதலோடு நான் அடைந்திருக்கிறேன். ஆமென். எத்தனை பேர் இருந்து இந்த ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரியை என் வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன் அப்படின்ற கையை நல்லா தூங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் வாழ்க்கையில் ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி வேணும், தூதலுடைய ஊழியம் எனக்கு வேணும். இதை பற்றி நிறைய சாட்சிகள் இருக்குது, ஏராளமாக இருக்காது. அடுத்த வாரம் தொடர்ந்து இதை பற்றி உங்களோடு பேசிக்கொண்டே வருவேன். இதுக்காக உங்களுக்காக ஜபிக்க போகிறேன். நான் நினைக்கிறேன் இந்த மாதம் அநேகருடைய கண்கள் திறக்கப்படும். தேவ தூதர்களை நீங்கள் காண்பீர்கள், தேவனை நீங்கள் காண்பீர்கள், அவருடைய மகத்துவத்தை நீங்கள் காண்பீர்கள். இனி பிசாசை நீ பார்த்துட்டு கிடக்க மாட்டேன், அசுத்தாவை நீ பார்த்துட்டு கிடக்க மாட்டேன். உன் வீட்டுக்குள்ள நீ பிசாசு வரக்கூடாது. என்ன திறக்கப்படணும்? பரலோகம். ஹல்லேலூயா. சீக்கிரம் ஒரே ஜெபம் பண்ணுங்க. கை சுத்தி. என் வீட்டுக்குள்ள பிசாசி நாவிகள் இருக்கக்கூடாது. கை சுத்தி. வியாதிகள் உள்ள வரக்கூடாது. கையை நல்ல மேலே உயர்த்தி, பரலோகம் எனக்கு திறக்கப்படுவதாக. என் குடும்பத்துக்காக, என் வீட்டுக்காக, என் வாழ்க்கைக்கு என்ன திறக்கப்படணும்? பரலோகம் திறந்தால் தேவ தூதர்கள் அங்கிருந்து இறங்கி வருவார்கள். ஆமென். இப்ப ஆதியாகமம் 28:12 வாசித்து பார்த்தால் யாக்கோபுக்கு என்ன திறக்கப்பட்டது? வானம் திறக்கப்பட்டது. தேவ தூதர்கள் ஏறி இறங்கினார்கள். ஆதியாகமம் 32 அந்த 1-2 வாசித்தால் இங்கே யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். ஆமென். ஒரு வசனத்தை மட்டும் நாம் அதோடு இணைந்து வாசிக்கிறோம். அங்க யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அவன் சொல்லும் போது, என் வாழ்க்கையில என் கூட யார் இருந்தாங்க? தேவ தூதர்கள் தான் என்னோடு கூட இருந்தார்கள் என்று யாக்கோபு சாட்சியிடுகிறதை நாம் பார்க்கிறோம். யாக்கோபுடைய வாழ்வில் முழுவதும் தூதர்கள் தான் அவரை நடத்திட்டு இருக்கிறாங்க. வாசிக்க 48:16 ஆதியாகமம் 48:16 அங்க யாக்கோபு சொல்றார், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனமானவர். என்னை நீங்களாக்கி விட்ட யாரு? தூதன். எல்லாரும் கொஞ்சம் சேர்ந்து வாசிக்க. எல்லாரும் சேர்ந்து. எல்லா தீமைக்கும் என்னை நீங்களாக்கி விட்ட என் தூதனானவர். ஹல்லேலூயா. இந்த மாத கர்த்தர் சொன்னார், என் தூதனை உனக்கு முன்ன அனுப்பவே, என் தூதர்கள் உனக்கு இருப்பாங்க, வானம் உனக்காக திறக்கப்படும். இதுக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் யார் நோக்கி ஜெபம் பண்ண வேண்டியதான். எத்தனை பேர் ஜபத்துக்கு அர்ப்பணிக்கிறீங்க? கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜபத்துக்கு நீ அர்ப்பணிக்கிறேன்.
ஜபமே நம்முடைய வாழ்வாக மாறணும். எல்லா ஜபத்தையும் கனப்படுத்தணும். ஜபத்தை அற்பமாக எண்ணக்கூடாது. இந்த ஆராதனை சண்டே சர்வீஸும் ஜபம், துதி, ஆராதனை எல்லாமே இங்கே இருக்குது. அதனால 2 மணி நேரம் உட்கார்ந்து யாரை மகிமைப்படுத்திட்டு இருக்கிறோம்? தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப யாக்கோபை சந்தித்த தூதர்கள் நம்மை சந்திக்க ஆயத்தமாய் இருக்கிறார்கள். எல்லா தீமைக்கும் என்னை நீங்களாக்கிவிட்ட தூதன் ஆனவர். யாக்கோபின் வாழ்வில் தூதர்கள். அந்த யாக்கோபு கண்ட ஏணி ஆண்டவராகிய இயேசு. எத்தனை பேருக்கு இயேசுவின் மூலம் தூதர்களோடு கனெக்டட் ஆயிருக்கேன் அப்படின்றவங்க கைவித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசு ரத்தத்தினால, இயேசு நாமத்தினால, இயேசுவின் மூலம் ஜபத்தினால யாரோட நம்ம கனெக்டட் ஆகிறோம்? தூதருடைய ஊழியம், தூதருடைய அந்த ஆசீர்வாதம், தூதர்கள் மூலம் வருகிற எல்லா நன்மைகளும் நமக்கு வருது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அழிக்கணும்னாலும் தூதர்கள் தான் அனுப்புவார். ஆதியாகமம் 19:1 2 தூதர்கள் போனா சோதம் அழிக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் எதை செய்தாலும் தூதர்களை வைத்துதான் செய்வார். அன்றைக்கு நியாயாதிபதிகள் 13 அதிகாரத்தில் சிம்சன் பறக்கணும், பிள்ளை பறக்கணும். அதுக்கு யார் தான் அனுப்புறாரு? தூதனை தான் அனுப்புவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரணும், வீட்டை கட்டணும், வேலை வேணும், எல்லாத்துக்கும் யார் தான் அனுப்புறாரு? ஆமா, ஏஞ்சல்ஸ் ஆர் த மெசஞ்சர்ஸ் ஆஃப் காட். ஏஞ்சல்ஸ் ஆர் த சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் ஆஃப் காட். தேவனுக்கு அவர் வைத்திருக்கிற ஏஜென்ட்ஸே அவங்க தான். எத்தனை பேருக்கு அந்த ஊழியத்தை என்ஜாய் பண்ண விரும்புறீங்களா? சாத்தான் வேணுமா? தேவ தூதர்கள் வேணுமா? சாத்தானுடைய ஆவிகள் நமக்கு தேவையில்லை. யார் வேணும் நமக்கு? அதற்கு ஒன்றே ஒன்று, இயேசுவின் நாமம். ஆமென். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். வேதாகமம் முழுவதும் தூதர்கள் தான். என்ன வேண்டுமென்றாலும் தூதர்களை அனுப்பியே தேவன் காரியங்களை செய்து முடிப்பார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானானை எடுத்து கொடுப்பதற்கு யாரை தான் அனுப்புறாரு? தூதனை தான். அதான் வாசித்தோம். தூதனை நான் அனுப்புவேன், அவன் போய் ஏத்தியர் எமோரியர் இருக்கிற எல்லாரையும் சங்கரித்து எதை அவனுக்கு சுதந்திரமா கொடுப்பாங்க? கானானை. புரிந்தவர்கள் மட்டும் கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. Our address, Reverend J. James Salomon, Alpha Grace AG Church, number 620, East Coast Road, Pudupatnam, Kalpakkam, 603102.